3.25 லட்சம் கோடி ரஃபேல் ஒப்பந்தம். இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு வாங்குதல். மேக் இன் இந்தியாவுக்கு புதிய சக்தியா? இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய தீர்மானம் தற்போது எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படைக்காக 114 மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் திட்டத்தின் கீழ் ரஃபேல் போர் விமானங்களை வாங்க ரூபாய் 3.25 லட்சம் கோடி மதிப்பிலான திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு இந்தியாவின் வானாதிக்க திறனை மட்டுமல்லாது உலக அரங்கில் அதன் பாதுகாப்பு நிலைப்பாட்டையும் வலுப்படுத்தும் வகையில் பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு பாதுகாப்பு கையகப்படுத்துதல் கவுன்சில் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த குழுவை இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் ஏற்கிறார். இந்த திட்டத்திற்கு அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த கையகப்படுத்துதல் அவசியமானது என அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழுவின் இறுதி ஒப்புதல் கிடைத்தாலே ஒப்பந்தம் அமலுக்கு வரும். 114 ரஃபேல் எப்படி செயல்படும்? இந்த திட்டத்தின் கீழ் 114 ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட உள்ளன. இதில் 18 விமானங்கள் நேரடியாக பிரான்சிலிருந்து இறக்குமதி செய்யப்படும். மீதமுள்ள 96 விமானங்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும். இந்த உற்பத்தி பிரெஞ்சு பாதுகாப்பு உற்பத்தியாளர் உடன் மூலோபாப கூட்டாண்மை மூலம் நடைபெறும். இது வெறும் விமான வாங்குதல் அல்ல, மேம்பட்ட போர்ஜெட் தொழில்நுட்ப மாற்றமும் இதில் அடங்கும். இது இந்தியாவின் மேக் இன் இந்தியா முயற்சிக்கு பெரும் பலமாக அமையும். உள்நாட்டு உற்பத்தி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், தொழில்நுட்ப திறன் மேம்பாடு ஆகிய அனைத்தும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் முன்னேறும். இந்தியா பிரான்ஸ் பாதுகாப்பு உறவு. இந்த முடிவு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் அவர்களின் இந்தியா வருகைக்கு முன்பாக எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையிலான பாதுகாப்பு உறவு கடந்த சில ஆண்டுகளில் மிகவும் வலுவடைந்துள்ளது. ஏற்கனவே இந்திய விமானப்படை 36 ரஃபேல் விமானங்களை இயக்கி வருகிறது. அந்த ஒப்பந்தத்தின் இறுதி சி-வகை விநியோகம் டிசம்பர் 2024 நிறைவடைந்தது. ரஃபேல் விமானம் பல்வேறு போர் சூழ்நிலைகளில் செயல்படக்கூடிய திறன் கொண்டது. வானாதிக்கம், தரை தாக்குதல், அணு தடுப்பு, நீண்ட தூர தாக்குதல், கடல்சார் தாக்குதல் என அனைத்து துறைகளிலும் திறன்பட செயல்படும் திறன் கொண்டது. MRFA திட்டத்தின் முக்கியத்துவம். மல்டி ரோல் ஃபைட்டிங் ஏர்கிராஃப்ட் திட்டம் இந்திய விமானப்படையின் குறைந்து வரும் படைப்பிரிவுகளை நிரப்புவதற்கான முக்கிய முயற்சியாகும். தற்போது IAFக்கு தேவையான 42 ஸ்குவாட்ரன்களில் குறைவாகவே செயல்படுகின்றன. இதனால் புதிய போர் விமானங்கள் அவசியமாகின்றன. 114 ரஃபேல் விமானங்கள் சேர்க்கப்பட்டால் நீண்ட தூர துல்லிய தாக்குதல் திறன் அதிகரிக்கும். எல்லை பாதுகாப்பு வலுப்படும். வான ஆதிக்கம் உறுதிப்படுத்தப்படும். இரட்டை முனை போருக்கான தயார் நிலை மேம்படும். அதிகாரிகள் கூறுவதுபடி இந்த திட்டம் இந்தியாவின் தடுப்பு நிலைப்பாட்டை கணிசமாக வலுப்படுத்தும். ஏவுகணைகள் மற்றும் HAPS DAC கூட்டத்தில் ரஃபேல் திட்டம் மட்டுமல்லாமல் பல முக்கிய திட்டங்களுக்கும் AON வழங்கப்பட்டுள்ளது. அவற்றில் உயர் துல்லியத்துடன் ஆழமாக தாக்குதல் செய்யும் போர் ஏவுகணைகள், HAPS ஏர்போன் ஹை ஆக்டிடியூட் சியோ சேட்டிலைட் தளம், HAPS தளம் புலனாய்வு, கண்காணிப்பு, மின்னணு நுண்ணறிவு, தொலை உணர்தல் போன்ற பணிகளும் பயன்படும். இது எதிரி இயக்கங்களை தொடர்ந்து கண்காணிக்க உதவும். இராணுவ மற்றும் கடற்படை மேம்பாடுகள். இந்த கூட்டத்தில் மொத்தம் ரூபாய் 3.60 லட்சம் கோடி மதிப்பிலான பல திட்டங்களுக்கு AON வழங்கப்பட்டுள்ளது. இராணுவம் விபான் டாங்கி எதிர்ப்பு கண்ணிவெடிகள், ARV, T-72 டேங்குகள் மற்றும் BMP-2 வாகன மேம்பாடு. இந்த மேம்பாடுகள் எதிர் இயந்திரமாக்கப்பட்ட படைகளின் முன்னேற்றத்தை தாமதப்படுத்தும் வகையில் இருக்கும். கடற்படை. இந்திய கடற்படைக்கு 26 ரஃபேல் M-வகை விமானங்கள் ஏற்கனவே ரூபாய் 63,000 கோடி மதிப்பில் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளன. இவை INS விக்ராந்த் மற்றும் INS விக்ரமாதித்யா போன்ற விமானம் தாங்கி கப்பல்களில் இருந்து செயல்படும். மேலும் கூடுதல் P-81 நீண்ட தூர கடல்சார் உளவு விமானங்கள் வாங்குவதற்கும் AON வழங்கப்பட்டுள்ளது. P-81 விமானங்கள் கடல்சார் கண்காணிப்பு மற்றும் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்த்திறனில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்திய கடலோர காவல் படைக்கு டோர்னியர் விமானங்களுக்கான எலக்ட்ரோ ஆப்டிக்கல் அமைப்புகளும் வாங்கப்பட உள்ளன. மேக் இன் இந்தியா உண்மையான முன்னேற்றமா?
இந்த ஒப்பந்தத்தின் மிகப்பெரிய சிறப்பு 96 விமானங்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட உள்ளது. இது உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி திறனை உயர்த்தும், ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும், ஏற்றுமதி வாய்ப்புகளையும் உருவாக்கும். மேக் இன் இந்தியா முயற்சியின் கீழ் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இந்தியா தன்னிறைவு அடைய முயற்சி செய்கிறது. இந்த ரஃபேல் ஒப்பந்தம் அந்த நோக்கத்தை ஒரு புதிய கட்டத்துக்கு கொண்டு செல்லும். அரசியல் மற்றும் மூலோபாய தாக்கம். இந்த ஒப்பந்தம் வெறும் பாதுகாப்பு வாங்குதல் அல்ல, இது இந்தியா பிரான்ஸ் உறவை வலுப்படுத்தும். இந்த பசிபிக் பகுதியில் இந்தியாவின் செல்வாக்கை உயர்த்தும். சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளுக்கு வலுவான செய்தி அனுப்பும். இதே நேரத்தில் இத்தகைய பெரிய ஒப்பந்தங்கள் அரசியல் விவாதங்களையும் உருவாக்கும். செலவு, வெளிப்படைத்தன்மை, உள்நாட்டு உற்பத்தி அளவு ஆகியவை விவாதிக்கப்படும். முடிவாக 114 ரஃபேல் விமானங்களை வாங்கும் திட்டம் இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையும். ரூபாய் 3.25 லட்சம் கோடி மதிப்பிலான இந்த ஒப்பந்தம் வெறும் ஆயுத வாங்குதல் அல்ல, இது தொழில்நுட்ப முன்னேற்றம், மூலோபாய கூட்டாண்மை, மேக் இன் இந்தியா வலுவூட்டல் மற்றும் இந்தியாவின் உலகளாவிய பாதுகாப்பு நிலைப்பாட்டை உயர்த்தும் ஒரு மிகப்பெரிய கட்டமாகும். இந்த முடிவு எதிர்காலத்தில் இந்திய விமானப்படையை உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த வான்படைகளில் ஒன்றாக மாற்றும் அடித்தளமாக இருக்குமா? அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.